ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். மிஸ்டர் கணேஷ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது. உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும். உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனார், எங்கே போனார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார். கனம் கோட்டார் அவர்களே, இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழுகி போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணத்துக்குள்ளே ஏன் போட்டிருக்க கூடாது? அது மட்டுமல்ல, பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றி எறிந்திருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும்? அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது?